அன்பர்களுக்கு வணக்கம். சித்தம்பலம் சேனல் உங்களை வரவேற்கிறது. இன்றைய தொகுப்பில் அறிவியலோடு சேர்த்து ஆன்மீகத்தை கலந்து ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அதாவது முதல்ல அறிவியலை பற்றி பேசுவோம். அதுக்கு முக்கியமான நம்மளுடைய பழக்கப்பட்ட ஒரு பொருளை நம்ம எடுத்துக்குவோம், நீர். நீருங்கிறது 3 பரிணாமத்தில் அது இருக்கும். ஒன்று திடப்பொருளாக இருக்கும். திடப்பொருளாக இருக்கும்போது அது ஐஸ்ன்னு சொல்கிறோம், பனிக்கட்டி. அதுவே திரவ பொருளாக இருக்கும், அதுதான் நம்ம நீர் அப்படின்னு சொல்கிறோம், திரவமாக இருந்தால். அதுவே வாயுவாக இருக்கும், அதான் நீராவி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு பொருள் பார்த்திங்கன்னா 3 நிலைமைகளில் இருக்குது. இந்த 3 நிலைமையுமே நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம். நமக்கு பனிக்கட்டியும் தெரியும், நமக்கு நீர் திரவ நிலையில் கூட தண்ணீரையும் தெரியும், அதேமாதிரி நீராவியும் தெரியும். இப்போ இதை எப்படி நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னு அறிவியல் சொல்லுது அப்படின்னா, நீங்கள் ஒரு பனிக்கட்டியை அதுக்கு வெப்பம் கொடுக்கும் பொழுது சரியான அழுத்தத்தோடு அதை செயல்படுத்தும் போது அது திரவமாக மாறுது. அந்த திரவத்தை மறுபடியும் நீங்கள் வெப்பம் கொடுக்கும்போது சரியான அழுத்த நிலைக்கு மாற்றும் பொழுது மறுபடியும் அது பார்த்திங்கன்னா வாயுவாக மாறுது. அப்போ இந்த மாதிரி நம்ம வெப்பத்தையும் அதற்கான அழுத்தத்தையும் கொடுக்கும்போது ஒரு நிலைமையிலிருந்து இன்னொரு நிலைமைக்கு அதை மாற்றிக்கிட்டே போகலாம். அடுத்தது, இந்த நீர் மூலக்கூறுகள் இந்த பொருட்களில் எப்படி இருக்குது அப்படிங்கிற அறிவியலை பார்த்தோம்னா, பனிக்கட்டியில் ஒரு நீர் மூலக்கூறும் இன்னொரு நீர் மூலக்கூறும் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருங்கி இருக்கும். ரொம்ப நெருங்கி இருக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸே ரெண்டுத்துக்கும் இடையில இருக்காது, சுத்தமாக நெருங்கி இருக்கும், டைட்டாக. அதுவே தண்ணீரில் பார்க்கும்பொழுது 2 மூலக்கூறுகளுக்கும் இடைவெளி கொஞ்சம் அதிகரிக்கும், ஆனால் ரொம்ப அதிகரிக்காது, கொஞ்சம் அதிகரிக்கும். ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு பாண்டிங் இருக்கும், ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு பிணைப்பு இருக்கும். அதுவே வாயுவில் பார்க்கும்பொழுது, நீராவியில் பார்க்கும்பொழுது 2 மூலக்கூறும் தனித்தனியாக போயிடும். ரெண்டுத்துக்கும் இடையில எந்த இணைப்பும் இருக்காது, எந்த பிணைப்பும் இருக்காது. ரெண்டுத்துக்கும் தொடர்பு இல்லாமல் தனித்தனியாக போய்விடும். இது அறிவியலில் நம்ம பார்க்குற விஷயம். இதை எப்படி ஆன்மீகத்தோடு இணைப்பது? ஆன்மீகத்தில் நம்ம பேசுவது சிந்தனை. சிந்தனை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும்? மனிதனுக்கு சிந்தனை, நார்மலான ஒரு மனிதனுக்கான சிந்தனை, நம்ம ஒரு சாதாரண அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஒரு பொதுவாக நம்ம அந்த சிந்தனை ஓட்டத்தை, சிந்தனை ரவுண்டை சிசி அப்படின்னு வச்சுப்போம். ஒரு 40 சிசி. இப்போ 40 சிசி அப்படிங்கிறது ஒரு நார்மலான மனிதனுக்கான சிந்தனை. அப்போ அவன் கரெக்டாக சிந்திப்பான், கரெக்டாக பேசுவான். இவர் என்னுடைய மாமா, இவரிடம் நான் இதைத்தான் பேசணும், இவங்க என்னுடைய சகோதரி, இவர்களிடம் இதைத்தான் நான் பேச வேண்டும், இது என்னுடைய சமூகம், இந்த சமூகத்தில் இதை மட்டுமே நான் செயல்படுத்த வேண்டும், மீறி எதனா செஞ்சால் அது சமூகத்துக்கு விரோதமாக மாறும். இதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம பேசுகிறோம். இதுதான் கரெக்டாக ஒரு நார்மலான மனிதன் நமக்கு இருக்கிற ஒரு 40 சிசி அவனுடைய சிந்தனை ஓட்டம். இந்த 40 சிசி சிந்தனை ஓட்டம், சிந்தனை அதிகரிக்க 40 50 மாறுது, 50 100 மாறுது. அப்படியே மாறிக்கிட்டே போகும்போது ஒரு 400 சிசி போயிடுச்சு அப்படின்னு வச்சு, இப்போ 400 சிசியாக மாறுது சிந்தனை. அப்போ என்ன ஆகும்னா, சிந்திப்போம், அந்த சிந்தித்ததை அடுத்த சிந்தனை வந்துடும், அந்த செயல்படுத்துறதுக்குள்ளே அடுத்த சிந்தனை வந்துடும், அடுத்த சிந்தனைத்துக்குள்ளே அடுத்த சிந்தனை வந்துடும். அப்போ அதனுடைய ஓட்டம் அதிகமாகிடுது, சிந்தனையினுடைய ஓட்டம் அதிகமாகிடுது. அப்போ ஓட்டம் அதிகமாகும் பொழுது அதை செயல்படுத்தாமல் அதை நம்ம தெரிக்க ஆரம்பிச்சிடும், வெளியில் பேச ஆரம்பிச்சிடும். அதுதான் மனநலம் குன்றியவர்கள் செய்கிறது. மனநலம் குன்றியவர்கள் பார்த்திங்கன்னா என்னத்தை பார்க்குறாங்களோ உடனே பேசுவாங்க, அவங்க என்ன சிந்திக்கிறாங்கன்னு உடனே வாயிலேருந்து வந்துடும் அந்த வார்த்தை. ஏன்னா அந்த சிந்தனையை அவர்களால் கண்ட்ரோல் பண்ணி பேச முடியாது. இது என்னுடைய சமூகம், இந்த சமூகத்தில் நான் இப்படி பேசினா எனக்கு இந்த மாதிரியான மதிப்பு கிடைக்குங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய சிந்தனை ஓட்டம் அதிகமாக இருக்கிறதால அவங்க நினச்சதெல்லாம் அப்படியே வெளியிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவர்களுடைய சிந்தனை ஓட்டத்தை 400 சிசி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு மனநலம் குன்றியவருடைய சிந்தனை ஓட்டம் 400 சிசி, ஒரு நார்மலாக இருக்கிற மனிதனுடைய சிந்தனை ஓட்டம் 40 சிசி. சரி, 40க்கு கீழே குறைக்க முடியுமா அப்படிங்கிறப்ப குறைக்க முடியும். 40க்கு கீழே 30, 20, 10, 0 சிந்தனை ஓட்டம், சிந்தனையே இல்லாத ஒரு நிலை, எதை பற்றியும் யோசிக்காத ஒரு நிலை. அதைத்தான் யோகிகள், சித்தர்கள் அதைத்தான் செய்கிறாங்க. ஞானம் பெற்றவர்கள் அதை அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. 0 சிசியில் அவங்க இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி 40லேருந்து 0 சிசிக்கு போகிறதுக்கு அவங்க கடுமையான தவங்களை மேற்கொள்கிறாங்க, கடுமையான பல பயிற்சிகளை செய்கிறாங்க. எப்படி ஒரு நீர் மூலக்கூறை நீரிலிருந்து அதற்கு டெம்பரேச்சரை நம்ம குறைச்சி அதோடைய அழுத்தத்தை கூட்டி எப்படி அதை பனிக்கட்டியாக மாற்றுறோமோ, அதே மாதிரி 40 சிசியில் இருக்கக்கூடிய ஒரு நார்மலான மனிதனுடைய சிந்தனையை தியானத்தின் மூலமாக, பயிற்சியின் மூலமாக குறைத்து அதை 0வாக மாற்றும் பொழுது எப்படி நீரானது பனிக்கட்டியாக மாறுதோ, அதே மாதிரி ஒரு நார்மலான மனிதன் என்பவன் யோகியாக, ஞானியாக மாறுகிறான். அதே போல் நீரை நாம் வெப்பப்படுத்தும் பொழுது அதற்கு சரியான வேறு ஒரு விஷயங்களை, அதற்கு இடையூறான ஒரு விஷயங்களை செய்யும் பொழுது அது ஆவியாக மாறிவிடுகிறது. அப்போ 2 நீர் மூலக்கூறுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிணைப்புகள் விலகி போய் தொடர்பு இல்லாமல் போய்விடுகிறது. அதே மாதிரி நம்மளும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிந்தனை ஓட்டத்தை ஏதேதோ குப்பைகளை
ஏதேதோ சிந்தனைகளை எல்லாத்தையும் போட்டு 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 ஏதோ பண்ணணும்னா நம்மளுடைய சிந்தனை ஓட்டம் அதிகமாகிடுது, டிப்ரெஷன் வருது. அதுவே மனநலம் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய சிசி 40லேருந்து 400க்கு மாறி. அப்போ ஒரு மனிதன் 40லிருந்து 400 சிசிக்கு போயிட்டுருக்கானா, இல்லை ஒரு மனிதன் 40லிருந்து 0வை நோக்கி போயிட்டுருக்கானாங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குமே அது தெரியும். நம்ம எந்த நிலையில் இருக்கோம் அப்படிங்கிறது. கடவுளை அடைய வேண்டும், ஒழுக்க நிலையோடு இருப்பது, சமுதாயத்தில் பிறருக்கு உதவுவது, பிறர் துன்பத்தை தன் துன்பம் போல் ஏற்றுக்கொள்வது, தம் சுற்றத்தாருக்கு உதவுவது, தம் சுற்றத்தாரோடு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பது, இது போன்ற விஷயங்களை செய்பவர்கள் அவர்களுடைய சிந்தனை ஓட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே ஞான நிலையை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2 பாயிண்ட்டு நீங்கள் 40லேருந்து 38க்கு குறைச்சா கூட நீங்கள் மிகப்பெரிய ஞானியாகத்தான் இருப்பீங்க. 0க்கு போகணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் உங்களுடைய சிசி 40லேருந்து 42க்கு போகும்பொழுது நீங்கள் சாதாரண மனிதனிலிருந்து ஒரு டிப்ரெஷன் லெவலுக்கு போகிறீங்க அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம். அப்போ அதற்குத்தான் நம்ம தியானம் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னல. இப்போ கடவுளை தேடுவது, கடவுளுக்காக பிறருக்காக வாழ்வது, இதெல்லாம் நீங்கள் செஞ்சிங்கனாவே அதுவே ஒரு ஞான நிலையாக கருதப்பட்டு உங்களுடைய சிந்தனை ஓட்டம் குறையும், ஒருமுகப்படுத்தப்படும், உங்களுடைய சிந்தனை ஒருமுகப்படுத்தப்படும். இது அறிவியலோடு இணைக்கப்பட்ட ஒரு ஆன்மீகமாக இந்த செய்தியை உங்களிடம் கொடுத்துருக்குறேன். இந்த செய்தியின் மூலம் உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களை பற்றி உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும்.